சொல்லு மச்சான், பேசிடு மச்சான். பாய். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மூச்சு தெரியலடா. கட் பண்ணி போடலாம் முதல்ல. ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அவருக்கு வந்து ட்ரீட் வச்சாச்சு. வெள்ளரிக்காய் ட்ரீட். நான் சொன்ன மாதிரியே சர்ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நம்ம சையத் யூசுப் வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுவான் போல. இங்கேதான் இருக்கான், எங்கன்னு தெரியல. வந்தோடனே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஐடா மச்சான் யூசுஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போயிட்டே இருந்தோம். எங்கடா போகலாம் அப்படின்னு. ரொம்ப டயர்டாக இருக்கடா, டீ சாப்பிட போகலான்னா சரின்னு டக்குன்னு வண்டியை ஹாராக்க விட்டேன். என்னடா வந்த நண்பனுக்கு சமோசாவும் டீயும் கொடுக்கன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் டீ. சரி நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சே ஹாரா டீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை ஹாராக்க விட்டேன். இது பாருங்க, இவர் தான் சையத் யூசுஃப். ஒரு 2 டீ வாங்கினோம், 5 சமோசா வாங்கினோம், சாப்பிட்டுருக்காரு, ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹாய், ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போது அவர் இப்போ உள்ளே உட்காந்துருக்காரு. நான் கொஞ்சம் துணி காய போட வந்தேன். துணி காய போட்டு அவர் கூட இப்போ குக் வித் கோமாளி பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வந்து லஞ்ச் பாக்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம சையத் யூசுஃப் எப்படி இருக்காரு பார்க்கலாம். உள்ள கதவை திறந்து போகிறோம். என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? படுத்துருக்கார் மாப்பிள்ளை, ஒய்ஃபு கூட பேசிகிட்டு இருக்கான் போல். சரி பார்த்தா லேப்டாப்பில் சிடபிள்யூசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அவருக்கு வந்து ட்ரீட் வச்சாச்சு. வெள்ளரிக்காய் ட்ரீட். வெள்ளரிக்காய். இப்போ வெயில் அடிக்குதுல, ஸோ வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி வேணும், அதனால அவருக்கும் குளிர்ச்சி வேணும். அதனால வெள்ளரி ப்ளஸ் என்ன மாமா இது? உப்பு மிளகா தூள். ஓகேவா, நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் போகிறோம் டின்னருக்கு. அங்கே போயிட்டு நம்ம அடுத்த வீடியோ எடுப்போம். ஓகே, நான் என் தம்பி என் மச்சா ஊர்ல வந்திருக்காருல, அவருக்கு ட்ரீட்டுக்காக எங்கே வந்திருக்கோம்? அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட். யாருமே இல்லைடா. போச்சா போங்க. லஞ்ச் பாக்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சடனாக சரி அஞ்சப்பர் போகலாம் மச்சான், நல்லி சாப்பிட்லான்னு சொன்னான். அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, நல்லியும் இல்லை. ஸோ உடனே நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டோம். லஞ்ச் பாக்ஸ் வந்தாச்சு. ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் ஹைதராபாத்தி பிரியாணி இன் சவுதி அரேபியா, ரியாத். என்ன வெளியே சாப்பிட்லாம் மச்சான் அப்படின்னா நான் வந்து பிளான் பண்ணேன். சரி ரொட்டி அப்புறம் பட்டர் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இல்லை பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னா, ஏன்னா ஒரு பிரியாணி பேய். லஞ்ச் பாக்ஸ் போக வேண்டியதான். வந்து இப்போது ஒரு ஃபேமிலி பேக் மட்டன் பிரியாணி, ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு தந்தூரி சிக்கன், ஒரு டிக்கா 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஓகே, அது வந்ததுக்காக நம்மளுக்கு ட்ரீட். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் வந்துடுச்சு. ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணோம். ஸோ ஹைதராபாத்தி பிரியாணி வந்துடுச்சு. 3 முட்டை வருது, 4 முட்டை வருது. மச்சான் ரொம்ப அதிகம்டாது. மீந்துதுன்னா மீந்துடும் கண்டிப்பாக மீந்துடும். சொன்னல சிக்கன் கம்மியாக தான்டா இருக்கும். அது பிரச்சனை இல்லைப்பா, சிக்கன் தான் நமக்கு இது. இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தான் கை வைக்கிறோம், அவருக்கு சர்வ் பண்ணுறோம். அவருக்கு நல்ல பீஸா போட்டு அவருக்கு கொடுப்போம். அம்மா பீஸ் போடுறான்பா, போதும் சோறு போடு. நல்லா சூட இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே லஞ்ச் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏமாத்திட்டா மச்சான். அவருக்கு ஒரு பிளேட்டு, இப்போ நம்ம தம்பிக்கு ஒரு பிளேட்டு, அப்புறம் நமக்கு ஒரு பிளேட். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கறி வச்சுட்டு நமக்கு மட்டும் நிறையா கறி வச்சுக்கணும். உண்மையிலே சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸு. களி பண்ணிடலாம்ல, சான்ஸே இல்லை. ஆஹா, சுட இருக்குது. நம்ம பிளேட்டில் வெறும் கறியாக எடுத்து நான் வச்சுக்கிட்டேன், சோறே காணும். எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கையாடுமா நமக்கு வந்து
சாப்பிடும்போது பேசினா பிடிக்காது. அதனால் நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 5 பேர் சாப்பிடலாம் மச்சான். ஒரு வழியாக ஃபுல்லாக கொத்து விட்டோம். எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கோம். சரி சொன்ன கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னா உட்காந்துட்டு போகலாம். மச்சான் நீ பில் பே பண்ணி மச்சான். ஹாய், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷ். டின்னர் முடிஞ்சிச்சு. இப்போது நாளைக்கு, அதாவது நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அவர் வந்து காலையிலேருந்து மீட் பண்ண மாட்டார் நம்மளை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மீட் பண்ண மாட்டார், நைட்டு மட்டும்தான். ஸோ நாளை நைட்டு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, மச்சிலி கிங்டம்னு பிளான் பண்ணியிருக்கு, ஆனால் எங்கன்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பாய். ஹாய் ஹபிபீஸ், இன்னைக்கு டே 2. இன்னும் நம்ம ஃப்ரெண்டு இன்னும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கால் பண்ணான், நான் வந்துட்டுருக்கேன், நான் வந்து கால் பண்ணுறேன், நீ கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அவர் வந்தோடனே அவரை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு போனோம். சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு அவருக்கு ட்ரீட் வைக்கலாம், என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகே, லஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்த இடம் தான் சிஎஸ்கே. இந்த சிஎஸ்கேயில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீ கொஞ்சம் பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம மச்சானுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே ஃப்ரைடே வந்திருந்தேன்னா பிரியாணிலாம் அடிப்பொலியாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து வீக் டேஸ் வந்ததுனால என்னென்ன ஆர்டர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையெல்லாம் கழுவிட்டு சுத்தம் சோறு போடும், கை கழுவிட்டு அப்படியே போயிட்டு பார்ப்போம். நம்மளுடைய சர்வர் ஒருத்தர் இருக்கார், இந்த இருக்கார் பாருங்க, அவர் தான். அவர் வந்து நம்மளா நல்லா அதிகமாக வச்சு கொடுப்பாரு. ஸோ உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. வரட்டும். அப்பா, அவர் வந்து என்ன சாப்பிட்றான்னு கேட்கட்டும். என்ன இருக்கு? பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு வந்ததுனால எந்நேரமும் ஃபோனும் கையுமா இருக்கான். என்ன செய்ய, நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குல்ல. அதாவது ஹோட்டலுக்கு போனால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதை ஆர்டர் பண்ணலாமா, நல்லா இருக்குமான்ட்டு. ஸோ அவர் வந்து பழைய இது சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ ஹோட்டலில் இந்த மாதிரி பழைய இது கொடுக்குறாங்களான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதுவும் சவுதியில். அதனால் நாங்கள் வந்து ஐல மீன் ஃப்ரை அவருக்கு, அப்புறம் எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சைட் டிஷ் வந்து நான் பீஃப் ஃப்ரை கேட்டேன். ஸோ அது 2 வந்துச்சு. ஸோ 2 வந்து விட்டது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி, நம்ம வந்து சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். லஞ்சு முடிச்சுட்டு நம்ம சென்னை ஸ்பைஸ் சிக்கன் ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சிட்டோம். என்னம்மா சாப்பிட்ட? மீன் ஃப்ரை, மீன் குழம்பு. அவர் வந்து மீன் ஃப்ரை, மீன் குழம்பு. நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பீஃப் ஃப்ரை சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து தூங்கிடுவார். நம்ம ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகணும். ஓகே, ஈவினிங் ஒரு 6 o'clock போல் அவர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. தூங்கி எழுந்திரிச்சு நம்மளும் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்த வழியில் அவருடைய பழைய ஆஃபீஸில் வந்து போயிட்டு போகலாம் மச்சான், மெமரிஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னான். ஸோ வண்டியை அங்கே விட்டோம் நாங்கள். இல்லவே இல்லடா, இதான்டா ஏல்ஜி. அப்படியா? ஆமா, இதான் இருந்தது. இதுதான்டா. அப்போ என்ன செய்ய, நேராக போயிடுவா? ரைட்ல இந்த ரைட்லையா? இதான் எடுத்துடா. அது பாஸ் முன்னாடி போ. இது மாமா எனக்கு தெரியாதடா. கரெக்ட். இது எனக்கு தெரிஞ்ச கூட தெரிய மாட்டாங்க. எங்க ஏல்ஜி காலம் இதுதானே ஆஃபீஸு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, அபு அல்ஸ். இதுதான் என்னோட ஆஃபீஸு. இப்போ உள்ள போ, வேணாம் நீ போ. இதுதான் என்னோட ஆஃபீஸு. இது ஃபுல்லாக ஏல்ஜி தான். எடுத்துட்டானா? இல்லையே, இது ஏல்ஜி. இது ஃபுல்லாக இந்த பில்டிங். இங்கே நான் உட்காந்துருப்பேன் மேலே. இல்லை ஏல்ஜி பிரச்சனை இருக்குதுல. இந்த பூஜை திறந்துருக்காங்க. வேத்தல் ஷவர்மா ரைட்டில் விடுங்க. இந்த மசீதா அங்கே தான் இதுதான் பின்னாடி பின்வழி. இப்படி தான் போவோம் மேலே. அங்கே தான் இந்த ரஜிஸ் பை. இந்த இதுதான் பின்வழி. இதுதான் என்ட்ரன்ஸு. இது இருக்கு. இதுதான் மாற்றிதான் மச்சான். இங்கே தான் இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த ஷோரூம்லாம், இந்த ஷோரூம் எங்கள் தான், இந்த ஷோரூம் எங்கள் தான். எல்லாம் மாறிச்சுடா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட்டு டைம் ஆகிடுச்சு டின்னருக்கு. ஸோ அப்படி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது மச்சிலி கிங்டம் வேண்டாம், கப்ஸா போகலான்னு சொல்லி கப்ஸா ஆகணும். இப்போ நாங்கள் வந்து மச்சிலி கிங்டம் போனோம், அது செட் ஆகலை. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்?
கப்சால் பராக். கப்சால் பராக் வந்து நான் யூசுஃப் 3 பேர் முடியும். ஸோ இது வந்து ஹப்பா ஃபஹம் ப்ளஸ் ரூபா ஷவாயா. நம்ம ஊர் காசுக்கு 1500 ரூபா ஆயிடுச்சு. வந்த நண்பனுக்காக 1500 கூட செலவு பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே, நான் அப்புறம் சாப்பிடும் போது பேச முடியாதுல்ல, அதனால தான். ஸோ யோசிக்காதீங்க, சாப்பிட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சவுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கலாம், எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம எந்திரிச்சு போகிற வரைக்கும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஹாய் ஹபீபீஸ், முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. இன்றைக்கி டே 2 நல்லபடியாக போயிட்டு நாங்கள் வந்து வேறு பிளான் பண்ணோம். மச்சிலி கிங்டம் போயிட்டு ஃபிஷ்ஷெலாம் சாப்பிட்டு ஹம்மூர்லாம் சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஆர்சிபி ஹோட்டலில் சாப்பிட மாட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கப்ஸா சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். ஸோ கப்ஸா நல்லபடியாக சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. படுத்துட்டார் சையீத் யூசுஃப் நூர் முகமது படுத்துட்டார். இப்போ அவர் வந்து நாளைக்கு காலைல ஆஃபீஸ் கிளம்பி அவ்வளோதான், அதோட அவர் போயிடுவார். இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுறோமோ தெரியல, சென்னையிலையும் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவர் எப்போ வெக்கேஷன் வராரோ அப்போ நான் ஒன்றா போனால் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ட்ரிப் வரும்போது, இல்லை நான் அங்கே போகும்போது அவர் இங்கே வரும்போது பார்க்க முடியும். பாய் சொல்லு வச்சா. ஹாய், 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். பழைய மெமரிஸ்லாம் கேதர் பண்ணோம். ஏன்னா இங்கே 8 வருஷம் இந்த ஊரில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து உயிர் நண்பனை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சில பல டிஷ்களை சாப்பிட்டோம், நல்லா கொத்து விட்டோம் ஃபுல்லாக. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சந்திப்போம். சென்னையிலேயே சந்திக்கலாம், ஜித்தாலேயே சந்திக்கலாம், மறுபடியும் நான் ரியாத் வரலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, அசூனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க எல்லாம். ஓகே, பாய், see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அவர் சொல்ற மாதிரி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. ஓகே, கூடவே இருங்க. ஓகே.